சார், இப்போ கூட்டணி இன்னும் உறுதியாகாம இருக்கக்கூடிய சூழல்ல முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு. இப்போ நிர்வாகிகளுக்கிட்ட நிறைய குழப்பங்கள் அப்படின்றது இருக்கு. என்ன திமுக கூட இருக்கிறாங்களா? குழப்பம் காங்கிரஸ் கிட்ட இல்ல, நாங்க தெளிவா இருக்கோம். இல்ல உங்க நிர்வாகிகள்கிட்டயே இருக்கிறது யாருகிட்டயும் குழப்பம் இல்லை. இன்னைக்கு எல்லோரும் பகிர்ந்து கொண்டது, இன்னும் கமிட்டி, இந்த தேர்தல் பணிக்குழு, இந்த பேச்சுவார்த்தை நடத்துக்கான நெகோசியேஷன் கமிட்டி இன்னும் நியமிக்கலன்றது தான் எல்லோரும் வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னா, ஒரு 5 ஆண்டுகளுக்கும் தேர்தலுடைய பரிணாம வளர்ச்சி, எலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப அட்வான்ஸாக களத்துக்கு போகிறாங்க. காங்கிரஸ் தலைவருடைய வேதனை இன்னைக்கு நாங்கள் பேசுனது என்னன்னா, லாஸ்ட் மினிட்ல போயிட்டு ப்ராசஸ் பண்ணி கேண்டிடேட்லாம் செலெக்ஷன் ப்ராசஸ் போயிட்டு களத்துக்கு அனுப்புறது எங்களுக்கு நிறைய படிப்பினை உண்டு. பீகாரில், ராஜஸ்தானில், குறிப்பாக இப்போ கடந்த தேர்தலில் மகாராஷ்டிராவில், ஜார்க்கண்டில் லாஸ்ட் மினிட்ல எதுவும் பண்ண முடியாமல் போயிடுது. அதனால் இந்த அனுபவத்தெல்லாம் வச்சு முன்னதாகவே நம்ம பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அந்தந்த யாருக்கு என்ன தொகுதிகள் ஒதுக்கப்படுகிறதோ எல்லா 234 தொகுதியிலும் பணியாற்ற வேண்டும். அதற்கு எங்களுக்கு சில சங்கடங்கள் இருப்பதாக எல்லோரும் இன்னைக்கு பேசினாங்க. அதையும் நாங்கள் உள்வாங்கியிருக்கோம். எங்களுடைய கோரிக்கைன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருக்கு உடனடியாக இந்த கமிட்டியை நியமிக்க வேண்டும் என்றுதான் எங்கள் எல்லோருடைய தலைவருடைய கருத்து. ஏனென்றால் அடுத்த கட்டத்துக்கு போயிடணும், எலெக்ஷன் ஃபீல்டுக்கு போயிடணும், நாம் தேர்தல் களத்தில் போய் நிற்கணும். ஆகையால் கடைசி நேரத்தில் போயிட்டு பேச்சுவார்த்தை தொடங்கி அதுக்கப்புறம் பத்திரிகைகள், உங்களை மாதிரி பத்திரிகையெல்லாம் 1-2 எழுதுவீங்க, இழுபறி என்னவீங்க, இன்னும் ஒத்து வரல என்னவீங்க, ஐயோ இவங்க எவ்வளோ சீட்டு கேட்குறாங்க, எவ்வளோ சீட்டு கொடுக்கல என்னவீங்க, அதெல்லாம் முன்னாடியே முடிச்சுக்கிறது நல்லதுன்னு தான் எல்லாருடைய தலைவருடைய கருத்து. சார், இன்னொன்னு, இப்போ இந்த வருத்தம் காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை கிட்ட இருக்கா, ராகுல் காந்தி கிட்டையும் தலைமை இங்க இருக்கிற தலைமை எல்லாருக்கிட்டே இருக்கு. எல்லாத்தையும் வெளியில சொல்ல முடியாதுல்ல, அப்புறம் எல்லாத்தையும் வெளியில சொன்னோமா முடியாது. ஊடகங்கள் பேசுறாங்கன்னா அதனால தானே சார் பேசுறாங்க. asking high command means there also no here. சார், தமிழகத்துல தொகுதி பங்கீடு எல்லாம் வந்துட்டு முடிவுபட்டதா உங்களுக்கு திருப்தியா இருக்கா? எப்படி அதெல்லாம் வந்திருக்கா? இன்னும் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலையே. நீங்க சொல்றது பார்த்தா அப்போ விரைவில் தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்க சந்திச்சு தொடர்பா கண்டிப்பா எங்க தலைவருடைய எப்போ கேட்க போறீங்க? தலைவர்கள் என்ன வலியுறுத்தி இருக்கிறாங்களோ அதை மாண்புமிகு முதலமைச்சரோட நாங்க போய் சொல்லுவோம். நாளைக்கே போய் சொல்லுவோம். சார், இப்போ பிரதமர் தொடர்ச்சியா தமிழ்நாட்டுக்கு வராரு, ஹோம் மினிஸ்டர் வராரு. ஆனா காங்கிரஸ் கட்சியில இருந்து இன்னும் டெல்லி மேலிட தலைவர்கள் யாரும் தமிழ்நாட்டுக்கு வரல. ராகுல் காந்தி அவர்கள் பாருங்க, ராகுல்ஜி ப்ரோக்ராம் ரெடி, கார்கேஜி ப்ரோக்ராம் ரெடி, ஆல் இண்டியா லீடர்ஸ் ப்ரோக்ராம் ரெடி, நாங்க ரெடி. நாங்க நெகோசியேஷன் ஆயிட்டு சீட் ஷேரிங் எல்லாம் முடிஞ்சா தானே கூட்டு வர முடியும். எங்களுக்கு இதெல்லாம் தடைபெறுதல, எங்க ப்ராசஸ் எல்லாம் அப்படி நிக்குது இல்ல. டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கூட்டணி பத்தி பேசலாம். எவ்வளவு நாள் இருக்கும்? ஒரு வாரம் கூட டைம் கொடுக்க மாட்டாங்க. நாட் ஈவன் 1 வீக். ஆனால் நோட்டிபிகேஷன் வரும், நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகும், ஸ்க்ரூட்டினி வரும், வித்ராயிங் டேட் வரும், எலெக்ஷன் ஃபீல்டுக்கு போயிடும். இந்த விஷயத்துல உங்களுடைய அதிருப்தி இருக்கா? அதிருப்தின்னு சொல்ல முடியாது, பட் இது சீக்கிரம் முடிக்கிறது நல்லதுன்னு எல்லாருடைய அபிப்பிராயம். என்ன தலைவர்கள் சொன்னாங்களோ அதை சொல்லுவேன். ஓகே, எல்லாத்தையும் பிரஸ்ல சொல்ல முடியாதுல்ல. எல்லாத்தையும் நான் இங்க சொல்லிட்டேன்னா அப்புறம் அங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? பிரஸ் மூலியமாவே சொல்லிடலாம, கேட்டுங்க. நாளைக்கு நாங்க சொல்லிட்டு சொல்றோம். தேங்க்யூ.